This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பெயர் மற்றும் தகுதிகளை 9941410416 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி முழு விவரங்களையும் உடனடியாக பெறுங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம எடுத்து போட்ட வீடியோட கண்டினியூவோட வீடியோ தான் இது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றனால பாட்டாக எடுத்து போட்ட மாதிரி போட்டிருக்கேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இங்கே உள்ள பைப்பை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உள்ள அந்த எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எதனாலனா மேலே உடைக்கும் போது அதோட டஸ்ட்டோ கழிவோ எதுவும் வந்து விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். பாருங்கள், உடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ராப்பில் உள்ள வெளியே உள்ள அந்த பகுதி பார்த்திங்கன்னா இந்தளவு சேதாரம் அடைஞ்சிருக்கு. இந்த சேதாரத்தை தான் நம்ம சரி பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக அந்த ட்ராப்பை நம்ம எடுத்து புதுசாக நம்ம மாற்ற போகிறோம். ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு ஃபிட்டிங்ஸும் நம்மளால் ஒட்ட முடியாது, ஒட்டுற கேஸாக இல்லாமல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ட்ராப்புக்கு மேலே பாத்ரூமுக்கு மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா கட்டிங் மிஷின் வச்சு அறுத்திருக்கேன். அப்போ நான் தான் ட்ராப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுன்றதுக்காக கட்டிங் மிஷின் வச்சு அறுத்திருக்கேன். கட்டிங் மிஷின் வச்சு அறுத்ததை உங்களுக்கு காட்டலாம் பார்த்தோன்னா ஒரே புகை மண்டலமாக இருக்கும். அது வீடியோவில் கவர் ஆகலை, அதனால தான் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தபடியாக என்னோடய குருநாதர் உடைக்கிறாரு. ரெண்டு கூட ஓட்ட ஒன்று பைப்பு கூட 4-5 இருக்குடா ஃப்ரீயாக போகுது. அது வேற ட்ராப் வச்சாச்சு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ட்ராப்புக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பைப்பு போகுது பார்த்திங்களா. இப்போ பாருங்கள், இந்த 4 பைப்பு பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ஒரு ஓட்டை விழுந்த மாதிரி இருக்கா. எப்பயுமே 2 பக்கத்தில் 4 பைப்பு தான் வச்சுருப்பாங்க. அது நம்ம கன்சிடராக தெரியாது. அப்போ அடிப்படும் பொழுது உரியால் ஒரு 2 அடி விழுந்துடும். இதை எப்படி சரி பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுக்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஓட்டை கிளிட்டுகள் இருந்தால் அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். எவ்வளோ என்னையா சொல்கிறா? இல்லைண்ணே, அப்போ தான் நாளைக்கு லெவல் பண்ணும்போது சரியாக வரும். நம்ம பூச்செல்லாம் இருக்கா? ஆமாம் ஆமாண்ணே. அண்ணே நாளைக்கு இப்போ திருப்பி உள்ளே வச்சானே மேலே நிற்கும்ல. கலவையெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக அதை மடக்கி விடும்போது அப்போ அறுத்து விட்டு மட்டமாக்கி விட்ருவோம். சொல்கிறேன், இந்த அளவே அறுத்தாலே போதுமாடா. அதையும் சொல்கிறேன். அப்போ தான் அந்த கிரீட்டிங்ஸ் வந்து அப்படியே மிஷினை வச்சு ஓட்டி ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே ஃபினிஷிங்காக வரும். ஒரு வழியாக ட்ராப் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே 4 பைப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வைக்கணும். எப்போயுமே தண்ணியானது பார்த்திங்கன்னா பள்ளத்தை நோக்கி தான் போகும். அதனால தான் ட்ராப் ரொம்ப பள்ளத்தில் வச்சு அது மேலே அந்த 4 பைப்பு லெவல் பண்ணுறோம். பாருங்கள், வச்சாச்சு. இதோட அவுட்டில் அதாவது ட்ராப்போட அவுட்லெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா. அந்த ஏரியா பாருங்கள். இப்போ பாருங்கள், பைப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம தேவையான அளவு பார்த்து நம்ம அறுத்து ஃபிட்டிங்ஸ் மாட்டிக்கலாம். அடுத்து கலவை வச்சு பூச போகிறோம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.